நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்டர்னல்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேல? தலையை ஒரு பக்கமா ஆட்டுங்க. இப்படி கிரைண்டர் மாதிரி எல்லா பக்கமும் ஆட்டினா என்ன அர்த்தம்? வரும், ஆனா வராதுன்னு அர்த்தம். படிக்க வழி இல்ல, ஆனா ஜோக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாதி கிணற தாண்டிட்டேன். கிணறுனா முழுசா தாண்டணும். பாதி கிணறு தாண்டினா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ? தொப்புன்னு உள்ள விழுந்து ஜலசமாதியாக வேண்டியதுதான். ஆமா. என்ன நோமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? எக்ஸாம் 20 மார்க்குக்கு 20 out of 20 வாங்கணும். முடியுமா? எதனா கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? பாண்டி பஜார்ல பிளாஸ்டிக் டப்பா வாங்குற மாதிரி கேக்குறேன். நோக்கி இப்படி கேட்க அசிங்கமா இல்ல? உனக்கே தெரியலையா? 100க்கு 100 எடுக்கிற மூஞ்சா இது. ரீசனபிளான டார்கெட் கொடு, அச்சீவ் பண்றேன். ஒரு 19 எடுங்கோ. நோக்கும் வேணாம், நேக்கும் வேணாம். 18 மார்க் கண்டிப்பா எடுக்கணும். என்ன பேச்சு மூச்சையே காணோம்? மூச்சு இருக்குது, ஆனா பேச்சு தான் வர மாட்டேங்குது. சரி, அப்ப எவ்வளவுதான் எடுப்பேன் நீங்களே சொல்லுங்க. 8. என்ன டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போறீங்களா? 8 போடுறீல? 8 ஒரு 9. நம்ம காலேஜ் வாட்ச்மேன் எக்ஸாம் எழுதினா அவர் எடுப்பார் இந்த மார்க்க. சரி 10. மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து. அப்போ 11. 11 தட்சணை வைக்க ஓகே, ஆனா மார்க்கா ஓகே இல்ல. இதோ பாரு, என்னால இதுக்கு மேல முடியாது. 12க்கு ஃபைனல் பண்ணிடு. என்ன வாழைப்பழமா வாங்க போறேன் டசன்னா வாங்குறதுக்கு? என்ன நீ எந்த நம்பர் சொன்னாலும் கிண்டல் பண்ற? 13னா அன்லக்கி சொல்லுவ அதானே? தேங்க்ஸ். நானே என்ன சொல்றதுன்னு யோசிச்சிருந்தேன், நீங்களே எடுத்து கொடுத்துட்டேன். அப்ப 14க்கு என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? எனக்கு 14 பிடிக்கலன்னு சொல்வேன், அவ்வளவுதான். அப்போ 18 தான் எடுக்கணுமா? ஆமா, எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். நான் எவ்வளோ ஏறி வந்தனே, நீ கொஞ்சம் இறங்கி வரப்படாதா? புரோக்கர் ஆட்டமா பேசாதீங்க. ஒழுங்கா படிச்சு 18 மார்க் எடுக்க பாருங்க. நீ மந்திரம்லாம் சொல்வ, பாடத்தை மனப்பாடம் பண்ணுவ. நான் 2 லைன் சினிமா பாட்டை ஞாபகம் வச்சுக்கவே கஷ்டப்படுவேன். இது எப்படி படிச்சு எப்படி பாஸ் ஆக போறேன்னு தெரியலையே. சார் சொன்னதை கேட்டேளா இல்லையா? நல்லா படிக்கலனா புழல்ல இருக்க நம்ம காலேஜோட இன்னொரு பிரான்ச்சுக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவா. புழல்ல போய் எவனா இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுவானா? கட்டியிருக்கா. இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? ஓ, படிக்கிறதுனா உனக்கு கசக்கிறது இல்ல? அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு ஆம்பளையோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பொம்னாட்டி இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேளா இல்லையா? நோக்கு பின்னாடி நான் இருப்பேன். பல்பொடி விளம்பரம் மாதிரி எதுக்கு இப்ப ஈன்னு இடிக்கிற? உன் பின்னாடி இருப்பேன்னா தடவி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நன்னா சாட்டையை வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துருவேன், பாத்துக்கோங்க. 12 மார்க்கு கீழே எடுத்தா உங்களை வேற காலேஜுக்கு தூக்கி போட்டுடுவா. நீ 18 கீழே எடுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அதோட கட்டு. பிரியா, நல்லதா போச்சுன்னு 10 மார்க் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணலான்னு பாக்குறீங்களா? இல்ல எதுக்கு மார்க்கையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு? இங்க பாருங்கோ, நீங்க என்னோட சுத்திட்டு இருந்தேள், அதனாலதான் உருப்படாம போனேன்னு யாரும் பல்லு மேல நாக்குப்பட பேசப்படாது. புரியுறதா? எத்தனை மார்க் எடுக்கணும்னு மறந்துட மாட்டேலே. பெண்ணுக்கு திருமண வயது 18ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மாஞ்சிக்கு இது மட்டும் நன்னா புரியுறது, ஆனா படிக்க சொன்னா மட்டும் வலிக்கிறது. ஏதாவது டவுட் இருந்தா எப்ப வேணா ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணா சப்ஜெக்ட பத்தி மட்டும் தான் பேசணும். வரட்டா? ஒரு நிமிஷம் பிரியா. என்ன? ஒருவேளை 18 மார்க் எடுக்க முடியலனா? 19, 20 எடுத்தா கூட நான் கோச்சிக்க மாட்டேன். அது இல்ல, ஒரு 15 16. பொண்ணுக்கு திருமண வயது 18 நான் ஃபீலிங்கா சொல்லச்சு ஈ நடிச்சிட்டு இப்ப 15 16ன்றியா? தடிமாடு தடிமாடு. இல்ல பிரியா எடுத்துறேன். அந்த பயம் இருக்கட்டும். உங்க தாத்தா எழுதுவாரா? என்ன அடிக்கிற? அப்புறம் தப்பா எழுதுனா கொஞ்சம் வாங்களா? நான் என்ன 1ஆம் கிளாஸா படிக்கிறேன்? தலையில குட்டி சொல்லி கொடுக்க. அன்னைக்கிற கை தான் செல்லம் அடிக்கும். இந்த பழமொழி மாத்தில வரும். பழமொழி மாத்தி வந்தா மட்டும் தெரியுது, ஃபார்முலா மாத்தி வந்தா தெரியலையா? ஓகே நீ படிக்கிறியா இல்லையா? எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஃபெயில் ஆயிடாத.
அதெல்லாம் எப்போ படிச்சு முடிச்சாச்சு. விளையாட்டா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா எப்போ படிக்கிறேன்னு தெரியலையே. அதான் பொண்ணுங்க. பசங்க அவங்க படிக்கிறாங்கன்னு காமிக்க ஓவரா சீன் போடுவாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. எப்போ படிக்கிறோம் எப்படி படிக்கிறோன்னே தெரியாது. ஆனா படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இப்படி என்ன ரொமான்டிக்கா பார்த்தா அடுத்த கேள்வி எழுதாம விட்டுறலான்னு பாக்குறியா? ஒழுங்கா எழுது. நான் உன்ன ரொமான்ஸா பார்த்தேனா? இப்படி பார்த்தா வேற என்ன அர்த்தம்? அடப்பாவி, இப்படியா நான் பார்த்தேன்? ஆமா, பாக்குறவனுக்கு எப்படி பாக்குறேன்னு தெரியும். எதுதாப்புல இருக்க எனக்கு தானே தெரியும். எம்மா, நான் இந்த பிரச்சனைக்கே வரல. நான் அடுத்த ஆன்சரை எழுதுறேன். பொறு பொறு. இப்போ நீ பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? நான் எப்படி பார்த்தேன்? இப்படி பார்த்தேன். அவன் இவன் விஷால் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நான் அப்படித்தான் உன்னை பார்த்தேங்கறியா? டேய், ஒழுங்கா எழுதுடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்க பண்ண டிஸ்டர்பன்ஸ் இல்ல, நாங்க பண்ண டிஸ்டர்பன்ஸா? ஆமா, ஒழுங்கா நோட்டை பார்த்து எழுது. முடியாது. என்ன மிரட்டறியா? ஆமா. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லா தெரியும். என்ன தெரியும்? குட் கேர்ள். என்ன எல்கேஜி பசங்க சொல்ற மாதிரி சொல்ற? கள்ளம் கப்படம் இல்லாம எல்கேஜி பொண்ணாவே எப்பவுமே இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும்ல. நான் ஒன்னும் கள்ளம் கப்படம் இல்லாத பொண்ணெல்லாம் கிடையாது. நீ எப்படி இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை நாள்ல சொல்லணும். என்ன விடு. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டேன்னு உனக்கு எப்பயாச்சும் தோணிருக்கா? நெருப்பா இருந்த நம்ம இப்போ சிரிப்பாயிட்டோமேன்னு யோசிக்கிறியா? இப்படி ஆயிட்டோன்னு உனக்கு வருத்தமா இல்லையா? ஏன் ரொம்பலாம் கேள்வி கேட்காத. ஃபீல் பண்றதெல்லாம் வார்த்தையா சொன்னா சரியா வராது. நான் உன்னை கவுத்துட்டேன்லாம் உனக்கு தோணல? கவுத்துட்டேன்னு தோணுதுதான். ஆனா அதுல வருத்தப்படலாம் ஒண்ணும் இல்லை.